அடுத்தது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி முடிஞ்ச உடனே சில அறிவிப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிடுறாங்க. என்ன அறிவிப்பு விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹதீஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6692 முஸ்னத் அஹ்மதில் இருக்குது. திர்மிதியில் 1585வது ஹதீஸாக இது இருக்குது. சஹீ தரத்தில் அமைஞ்ச இந்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாத்திற்கு முன் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இருந்தால் அது மேலும் உறுதிப்படுத்தப்படும். அந்த அதாவது ஒரு ஒப்பந்தம் ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, அதாவது காஃபிர்களுடன் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிம்பாங்க. இது எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னா, அந்த தௌபால 6 வசனங்கள் ஆரம்பத்தில் இறங்கிச்சில்ல, பராத்தன் இல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அனைத்து ஒப்பந்தங்களில் இருந்தும் விலகி கொண்டார்கள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அந்த இடத்துல கொடுப்பான். அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஒப்பந்தங்கள் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறாங்க. புதியதாக எந்த ஒப்பந்தமும் போடக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா இஸ்லாமே ஒரு ஒப்பந்தம் தான். எல்லாம் மனிதனுக்கு உண்டான எல்லா உரிமைகளும் இஸ்லாத்துக்குள்ளே இருக்குது. ஸோ புதுசாக எந்த ஒப்பந்தமும் மனித உரிமை சம்பந்தமாக போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, காஃபிர்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் ஒரு கையை போன்று இருக்க வேண்டும். இதில் வந்து எல்லாரும் வந்து ஒரு யூனிட்டாக நம்ம இருக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எப்படின்னா, குறைஷிகளுக்கு அந்தஸ்து ஜாஸ்தி. புரியுதுங்களா? இப்போ குறைஷி முஸ்லீமாய் வந்திருக்கிறான். அப்போ முஸ்லீம் குறைஷிக்கு அந்தஸ்து ஜாஸ்தியா? அப்போ அது ஒரு டிபேட் வரும் இல்லை? அதே மாதிரி அந்த ஹவுஸ் கஜ்ரஜ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹவுஸில் இருக்கிறவன் ஒருத்தன் செத்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து கொடுக்க வேண்டியது அந்த இழப்பீடு இருக்கு இல்லையா, அதில் கஜ்ரஜிலேருந்து ஒருத்தன் செத்தானா அதோட 3 மடங்கு கொடுக்கணும். அதாவது ஒரு கிளையினருடைய உயிருக்கு வெறும் 10,000 ரூபா, இன்னொரு கிளையினருடைய உயிருக்கு எவ்வளோ வேல்யூ? 30,000 ரூபா. அப்போ இந்த மாதிரியான மிஸ்பேலன்ஸ் இருந்ததில்ல, அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒழிச்சு கட்டி முஸ்லீம்கள் எல்லாரும் ஒரே தரம் தான், இதுக்கப்புறம் இந்த குலப்பெருமை பேசிட்டுலாம் நீங்கள்லாம் யாரும் வந்து இது வந்துடக்கூடாது, நீங்கள் ஒன்றா வந்து சேர்ந்து இருக்கணும், முஸ்லீம் யார் செத்தாலும் சரி ஒரே இழப்பீடு தான், காஃபிர் யார் செத்தாலும் சரி அவனுக்கு தனி இழப்பீடுங்கிற அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ 4வது முக்கியமான ஒரு மேட்டர் ரசூலுல்லாஹ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, போரில் கிடைக்கும் கனிமத்து இனி போரில் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் கிடைக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இந்த கைபர் போரின் போது ஒரு விஷயம் பார்த்தோம்ல, உமர் லியானோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்னா நான் செஞ்சோம் அப்படின்ட்டு. இதிலிருந்து தெரியுது உமர் லியானோ ஹதீஸின் படி அமல் செஞ்சுருக்காங்கன்ட்டு. அதாவது போரில் கலந்து கொள்ளாத வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், ஏன்னா உம்மத்து பெருகிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு பெருசாக ஒரு பங்கு வந்து மக்களுக்கு கிடைக்காது. அதாவது வெறும் போருக்கு போயிட்டு வரவங்க மட்டும்தான் பெரிய செல்வந்தனாக இருப்பான், மக்கள் இங்கே வறுமையிலே இருப்பாங்க. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மாற்றுறாங்க. இதை சந்தர்ப்பம் வரும்போது கரெக்டாக பொருத்தி உமர் லியானோ என்ன பண்ணுறாங்க, அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதிலிருந்து அந்த முஹத்திஸீன்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயமும் உண்மையாகுது. என்ன அப்படின்னா, பெரிய சஹாபாக்கள் யாருமே சுயமாக பேச மாட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கும், அதை மைண்டில் வச்சு தான் இவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக செயல்படுறாங்க. அதனால் சஹாபாக்கள் ஒரு விஷயம் செஞ்சு அதுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை இல்லைன்னா அதுவும் ஹதீஸ் தான் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விதி. அப்போ இதன் மூலம் அதுவும் விளங்குது. ஏன்னா புகாரியில் இந்த ஹதீஸ் இல்லை, இது வந்து திர்மிதிலையும் அஹ்மதில் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல உமர் லியானோ செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இதுவும் கரெக்டான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, ஜக்காத் வசூல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் வசூல் பண்ணணும், ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வந்து இங்கே கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி நீங்கள் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதே மாதிரி இந்த பழி வாங்குகிற வேலை வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. இந்த ஒரு கிளையினரை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து பனு ஹாஷிம் கிளையினர் இருக்கிறாங்க, ஒரு பனு உமையா குலத்தினர் இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒருத்தர் கொன்று போயிட்டாங்கன்னா கொலைக்கு வந்து யார் வந்து பழி வாங்குவாங்க, அந்த கிளையினர் பழி வாங்குவாங்க. புரியுதுங்களா? அந்த அன்சாரிகள் அந்த மாதிரி அந்த ஹவுஸு கஜரஜ் இருந்தாங்கன்னா, ஹவுஸ்காரன் வந்து கஜரஜ ஒரு ஆளை கொண்டுட்டான் அப்படின்னா யார் பழி வாங்குவாங்க, அந்த ஹவுஸ்காரங்க போய் அந்த கஜரஜுக்காரங்கிட்ட போய் பழி வாங்குவாங்க. இந்த சிஸ்டம் வந்து அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் கேஸ் கோர்ட்டுக்கு வரணும், அந்த இடத்துல வந்து குற்றவாளியை வந்து நிறுத்தப்படணும், விசாரணை செய்யப்படும், அதுக்கப்புறம் தான் தீர்ப்பளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல இது முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு வந்து யார் இங்கே வந்து பழி வாங்கிறதுக்கு கேட்குறாங்க, முஆவியா ரலியல்லாஹு கேட்குறாங்க. எந்த அடிப்படையில் கேட்குறாங்க? உறவினர் கிடையாது. புரியுதுங்களா? உறவினர் அவர் கிடையாது. பனு உமையாங்கிற அந்த குலத்தின் அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க. யார்? முஆவியா ரலியல்லாஹு பனு உமையாங்கிற அந்த குலத்தை சார்ந்தவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களும் பனு உமையாங்கிற அந்த குலத்தை சார்ந்தவர்கள். இதை ரசூலுல்லாஹ் வந்து இதை தடுத்துட்டாங்க. இதை வந்து கேட்கக்கூடாது, இந்த அடிப்படையில் டிமாண்டு பண்ணக்கூடாது. டிமாண்ட் பண்ணுறதுக்கே ரைட்ஸ் இருக்கணும்.
அதாவது இந்த ஜெயலலிதாவுடைய அந்த மரணத்திலும் போது கூட என்ன சொன்னாங்க நீதிபதி, குடும்ப உறவினர் யாராவது ஒரு ஆள் வந்து கேஸ் தாக்கல் பண்ணால் தான் நாங்கள் அதை எடுத்துக்குவோம். மரணத்தில் சந்தேகம் இருக்குதுன்னா வெளியிலேருந்து எவ்வளோ செய்தி வந்தாலும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். வீட்டிலிருந்து ஒரு ஆள் எங்களுக்கு மனு போடணும், அப்போ தான் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதோ எந்த விசாரணைக்கு நாங்கள் எடுத்துக்குவோம் நாங்கள். இப்போ அந்த மாதிரியான ஒரு சட்டம் ரசூலா தான் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் பின்னாடி இந்த சட்டத்தை வந்து அவங்க மீறுறாங்க. அதனால தான் இந்த ஃபித்னாவும் நடக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம்.